Hello and welcome to S2A Current Affairs. நீங்கள் பார்க்க போகிற டாபிக் UN Investment Promotion Award, LIDAR, New Zoo, Senior Scientist Award, குலசேகரன் கமிஷன், சிப்ரி ரிப்போர்ட், UNESCO World Heritage List, Himalaya Reassessment. First topic, UN Investment Promotion Award. UNCTAD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த பாடி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிசம்பர் 1964 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த UNCTAD சார்பாக இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்ற த நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி ஆஃப் இந்தியாவுக்கு 2020யோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன். அதாவது வேர்ல்டில் எந்தெந்த பாடிஸு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ஸை என்கரேஜ் பண்ணுது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் ஏஜென்சிஸில் அதிகமாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோ அந்த பாடிக்கு இந்த அவார்டை வருஷம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் இந்த அவார்டை இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சியான இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்ற ஆர்கனைசேஷன் வாங்கியிருக்காங்க. எதுக்காக இந்த அவார்டு இன்வெஸ்ட் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரோக்ராமான பிஸ்னஸ் இம்யூனிட்டி பிளாட்ஃபார்முக்கும் எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரமுக்கும் தான் இந்த அவார்டை UNCTAD இன்வெஸ்ட் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸ் இம்யூனிட்டி பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா டைமில் கொரோனாவோட அப்டேட்ஸை உடனே பிஸ்னஸ் ஃபிலிம்ஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதுதான் இந்த தடவை இந்த அவார்டு இன்வெஸ்ட் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இன்வெஸ்ட் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்றது நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சி ஆஃப் இந்தியா அண்ட் ஆக்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் இன்வெஸ்டர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க இன்வெஸ்டருக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட் இந்தியா தான். இதுதான் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ஸுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி நான் ப்ராஃபிட் ஏஜென்சியாக ஜாயிண்ட் வெஞ்சராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. 2009-2010 ஆப்ரேஷனலைஸ் பண்ணப்பட்டுச்சு. இதோட ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருந்தோம். இதோட ஷேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன் DIPP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்க பாடி 35% ஈக்விட்டி வச்சுருக்காங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 51% ஈக்விட்டி வச்சுருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 0.5% வச்சுருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட் இந்தியாவில் அதிக ஷேர் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் அண்ட் காமர்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த இன்வெஸ்ட் இந்தியாவில் அதிகமான ஷேர் வச்சுருக்காங்க. அடுத்த டாபிக் நியூ ஜூ. நேற்று சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டியோட 37th ஜெனரல் பாடி மீட்டிங் யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர் அவர்களோட தலைமையில் நடந்துச்சு. அதில் 2 புது ஜூ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஜூ அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்கீர் ஜூ சஃபாரி. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாலந்தா, பீகார். அப்போது புதுசாக டிக்ளேர் பண்ணப்பட்ட ராஜ்கீர் ஜூ சஃபாரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலந்தா, பீகாரில் இருக்குது. அதுக்கடுத்து ஷஹீப் அஸ்ஃபுகி உல்கா கான் பிராணியான் அப்படின்ற ஜூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ். இந்த 2 ஜூவை தான் இந்தியாவில் புதுசாக ஜூவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 37th ஜெனரல் பாடி மீட்டிங்கில் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டியோட சேர்மேனான யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த டெசிஷனை அறிவிச்சிருந்தாரு. இந்த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடினா நமக்கு தெரியும், ஒரு ஆக்ட் மூலியமாக கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. அப்போது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே 1992 வருஷம் தொடங்கப்பட்ட ஒரு பாடி தான் இந்த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அப்படின்ற பாடி. இதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்டர் தான் இதோட சேர்மேனு.
இதுக்கு 10 மெம்பர் அண்ட் மெம்பர் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் லிடார். லிடார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட் டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் சர்வே. லைட் டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் சர்வேவை தான் இந்த லிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிடார் ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து இந்த லிடார் சர்வே டெக்னிக்கை யூஸ் பண்ணி டெல்லி டு வாரணாசி ஹை ஸ்பீட் ரயில் காரிடாருக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த லிடார் டெக்னிக்கை யூஸ் பண்ணி டெல்லி டு வாரணாசி ஹை ஸ்பீட் ரயில் காரிடாருக்கு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போகிறாங்க. லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சர்வே டெக்னிக் அப்படின்ற டெக்னிக் வந்து லேசர் எக்யூப்மெண்ட்டோட மவுண்ட் பண்ணப்பட்ட ஹெலிகாப்டரில் மவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு டிவைஸு. இந்த கிரவுண்ட் சர்வே எடுக்கிறதுக்காக இந்த லிடார் அப்படின்ற டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியல் லிடார் சர்வே டெக்னிக் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் காரிடாருக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த லிடார் டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் டெல்லி டு வாரணாசி ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடாருக்கு தான் இந்த லிடார் டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த லிடார் டெக்னிக் மூலியமாக மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் போடுறப்ப 12 வாரத்தில் கிரவுண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் சர்வே முடிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இதோட டைம் பீரியட் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 to 12 months எடுக்கும். ஆனால் இந்த லிடார் யூஸ் பண்ணப்போ 12 weeksல இந்த சர்வே முடிக்கப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த மெத்தடை இப்போ போட போகிற டெல்லி டு வாரணாசி ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடாருக்கும் அடாப்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் சீனியர் சயின்டிஸ்ட் அவார்ட். சீனியர் சயின்டிஸ்ட் அவார்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோபயாலஜிஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இந்த வருஷம் இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமீர் டமாரே அப்படின்றவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் CSIR கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு. இந்த மைக்ரோபயாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து மார்ச் 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இயர்லி மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு இந்த அவார்டு ப்ரெசென்ட் பண்ணப்படுது. அடுத்து பார்க்க போகிற டாபிக் குலசேகரன் கமிஷன். குலசேகரன் கமிஷன் அப்படின்ற கமிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அமைச்சிருக்காங்க. அந்த கமிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட் பேஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் இந்த குலசேகரன் கமிஷன். இது வரைக்கும் இந்தியாவில் கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1872லையும் 1881லையும் நடத்தப்பட்ட சென்சஸில் கேஸ்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த கேஸ்ட் பேஸ் கலெக்ஷன் வந்து 1931 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்தியாவில் நான் சின்க்ரோனஸ் சென்சஸ் வந்து 1965-1972 நடுவில் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சின்க்ரோனஸ் சென்சஸ் ஆஃப் இந்தியா வந்து 1881 ஃபஸ்ட்டு இந்தியாவில் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சென்சஸ் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே வருகிறது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா R.A. கோபாலசுவாமி. 1951 அமைக்கப்பட்ட ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா R.A. கோபாலசுவாமி. 2011 எடுக்கப்பட்ட சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் கேஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இந்த கேஸ்ட் டேட்டாவை இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல. இந்த கேஸ்ட் டேட்டாவை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் அரவிந்த் பனாகரியா அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைச்சிச்சு. குழுவோட அறிக்கையும் இந்த கேஸ்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான வேயை ப்ரப்போஸ் பண்ண முடியல. அதனால் இப்போ வரைக்கும் 2011 எடுக்கப்பட்ட சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் இருக்க கேஸ்ட் டேட்டா மட்டும் சென்டரால் ரிலீஸ் பண்ணப்படலை. அடுத்து பார்க்க போகிற டாபிக் சிப்ரி ரிப்போர்ட். சிப்ரி அப்படின்றது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த சிப்ரி ரிப்போர்ட் வேர்ல்டில் டாப் ஆர்ம் மேனுஃபேக்சர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 25ல் 61% வந்து யூஎஸ்ஐ சேர்ந்த ஆர்ம் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாப் 25ல் 15% சைனா இருக்காங்க. 6 யூஎஸ் கம்பெனிஸ், 3 சைனாவோட கம்பெனி, ஒரு யூகே ஃபிர்மு டாப் 10ல் இருக்குது. மிடில் ஈஸ்ட்லேருந்து டாப் 25க்குள்ளே ஒரு வெப்பன் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்திருக்கு. அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா எட்ஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்பெனி தான். எந்த நாட்டில் இருக்க கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா UAEயில் இருக்க கம்பெனி. ஃப்ரெஞ்சு குரூப்பான டசால்ட் ஏவியேஷன் வந்து போன வருஷம் 38th பிளேஸில் இருந்துச்சு. இந்த வருஷம் 17th பிளேஸில் வந்திருக்கு. அடுத்து 2 ரஷ்யன் கம்பெனிஸும் டாப் 25ல் வந்திருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஹைட் ஆஃப் ஹிமாலயா.
ஹிமாலயாவோட ஹைட்டை ரீஅசஸ் பண்ணி நேபாளும் சைனாவும் சேர்ந்து இன்னைக்கு அதோட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண போகிறாங்க. 1954 வருஷம் இந்தியா சார்பாக ஹிமாலயாவோட மெஷர்மெண்ட்டு கணக்கிடப்பட்டுச்சு. அதில் மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்கும் இருக்க ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8848 மீட்டர், 8848 மீட்டர். இந்த ரீஅசஸ்மெண்ட்டு 2015 நடந்த லேண்ட்ஸ்லைட் எர்த்குவேக்காக நடத்தப்படுது. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவதார் சிங் ஷேமா அப்படின்றவர் தான். வேர்ல்டில் இவர் 16th பர்சனு, இந்தியாவை பொறுத்தளவு இவர் ஃபர்ஸ்ட் பர்சனு. 1965 மவுண்ட் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் உமன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பச்தேரி பால் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு ரீச் த மவுண்ட் எவரெஸ்ட். 1984 ரீச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குவாலியரும் ஆச்சாவும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் லேண்ட்ஸ்கேப் சிட்டி ப்ரோக்ராமுக்கு கீழே தான் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை யுனெஸ்கோ எதை பேஸ் பண்ணி அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1972 கொண்டு வரப்பட்ட இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியான கன்வென்ஷன் கன்சர்னிங் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வேர்ல்டு கல்ச்சர் அண்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை அறிவிக்கிறாங்க. இந்தியாவில் இந்த 2 சைட்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 38 சைட்ஸு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக இருந்திருக்கு. அதில் 30 சைட்ஸ் வந்து கல்ச்சரல் சைட்ஸு, 7 சைட்ஸ் வந்து நேச்சுரல் சைட்டு, ஒரே ஒரு சைட்டு வந்து மிக்சட் சைட்டு. வேர்ல்டில் டோட்டலாக இட்டாலியிலையும் சைனாலையும் தான் அதிகமான யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தளவு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகமான வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.